அனைவருக்கும் வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். ஈஸ்வரி பாட்டி ஆனால் கிச்சனுக்கு வராங்க. பாக்கியலட்சுமி சமைச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி என்ன பாக்கியா சமையல் அப்படின்னு கேட்குறாங்க. சப்பாத்தி வச்சு பன்னீர் பட்டர் மசாலா அத்தை அப்படிங்கிறாங்க. பன்னீர் பட்டர் மசாலாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அது கோபிக்கு கொடுக்க முடியாதே அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லை கோபிக்கு அது ரொம்ப பிடிக்கும் தான், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் கோபியால் அது சாப்பிட முடியாதுல்ல, காரம் சாரம் இல்லாமல் கொடுக்கணும். காரமாகவும் அது வைக்க முடியாது, காரமாக இருந்தால் தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இடியாப்பம் செஞ்சு தேங்காய் பால் எடுத்தால் நல்லாயிருக்கும்ல கோபிக்கு கொடுக்குறதுக்கு அப்படிங்கிறாங்க. எடுக்கணும்னா நீங்கள் உங்கள் பையனுக்கு நீங்கள் எடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன பாக்கி எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போதே சொன்னேன்ல, அவருக்காக எந்த ஒரு துரும்பை கூட நான் அசைக்க மாட்டேன்னு அப்படின்ட்டு. உடனே அதெல்லாம் கேட்டுட்டு பாட்டிக்கு வந்து ரொம்ப கோவமாகி போச்சு. என் பையனுக்கு நானே செஞ்சுக்கிறேன், ஏன் வர்றதுக்கு முன்னாடி நான் தானே என் பையனுக்கு செஞ்சேன் அப்படின்ட்டு. இந்த மாவு எங்கே போச்சு அப்படிங்கிறாங்க. பாக்கியா அந்த மாவு எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. பாக்கியா டப்பா விட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இடியப்பத்துக்கு மாவெல்லாம் பிழியிறாங்க. பக்கத்தில் செல்வி இருக்காங்க. கொஞ்சம் சுடுதண்ணி வை அப்படிங்கிறாங்க. எதுக்குமா அப்படிங்கிறாங்க. மாவு பனையை தான் அப்படின்ட்டு. சரி நான் அதை வச்சு கொடுத்துறாங்க. அடுத்து தேங்காய் எங்கே இருக்குன்னு முழு தேங்காய் கொண்டு வந்து செல்வி கொடுக்குறாங்க. என்ன அப்படியே கொடுக்குற, துருவி கொடு, நீலாம் பாக்கியா வேலை செய்யும்போது பக்கத்துலேருந்து ஹெல்ப் பண்ணுவீல, அது மாதிரி எனக்கு கூட இருந்து உதவி செய்யி அப்படிங்கிறாங்க. சரிம்மான்ட்டு உட்காந்து துருவிக்கிட்டு இருக்காங்க. ஆனாரும் பார்த்துட்டு ஐயோ மேலே மழை வர மாதிரி இருக்குது, நான் போய் மேலே உருப்படியை காய போட்டிருக்கேன், இப்போ எடுத்துகிட்டு வரேன்ட்டு போயிடுறாங்க. இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போன்னு பாட்டி எவ்வளவோ சொல்கிறாங்க. அவங்க கேட்கல. அவங்க போகும் திருப்பி பாட்டியாக உட்காந்து அந்த முறுக்கு புளியில் போட்டு இடியாப்பத்தை பிழிஞ்சி அதில் இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு தேங்காய் பால் எடுத்து இப்படி ஒவ்வொரு வேலையை செஞ்சு முடிச்சிடறாங்க. அப்பா எம்மா எவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது அப்படி இப்படின்னு பாட்டி ரொம்ப அசுதுகிறாங்க. அடுத்து கோபியை கூட்டிகிட்டு வந்து சாப்பிட உட்காடுறாங்க. என்னது அவனுக்கு அப்படின்னு பன்னீர் பட்டர் மசாலான்னு இனியா கேட்க சொல்கிறாங்க. அதுவா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அது ஒன்றால் சாப்பிட முடியாதுல்ல, அதனால் அம்மா நானே உனக்கு இடியாப்பம் புளிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு இடியாப்பம் தேங்காய் பாலையெல்லாம் ஊற்றி சாப்பிட்டு வச்சாராங்க. சரிம்மா ரொம்ப நல்லா இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் ஹாலில் உட்காராரு. ஆனால் இனியா அவங்களுடைய அம்மா சரின்னு எல்லோரும் பேச்சு ரொம்ப சந்தோஷமாக சிரிப்பாக இருக்காங்க. இனியா அவரே காமெடியாக சொல்கிறாங்க. நீ காலேஜுக்கு படிக்க போகிறேன்னு பார்த்தா இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுவீங்களா அப்படின்ட்டு ஈஸ்வரி பாட்டின்னு சொல்கிறாங்க. பின்ன எல்லாம் தான் பாட்டி காலேஜில் பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. அவர் ரொம்ப சிரிக்கிறார், ஹாப்பியாக இருக்கார். நீ இந்த மாதிரி உன்னோட சிரிப்பு சத்தம் நம்ம வீட்டில் கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமாப்பா, இப்போ தான் நீ பழையபடி சிரிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு பாட்டி சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஆனால் நீ ரொம்ப நல்ல கேரக்டர், உனக்கு எப்படா அந்த ராதிகா செட் ஆவா, எப்படா அவளை பிடிச்சிச்சு, அவள் சிரிச்சு எனக்கே ஒரு நாளாவது பார்த்துருக்கியா, நானும் தான் அந்த வீட்டில் ரொம்ப நாள் இருந்தேன், எப்போ பார்த்தாலும் உருன்னே தான் இருப்பாவா அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அப்படியே கோபி அதெல்லாம் கேட்டுட்டு சரி அதெல்லாம் வீடு, அதை பற்றிலாம் இப்போ பேச வேண்டாம், நீ எப்பயும் போது சந்தோஷமாக ஹாப்பியாக இருன்னு பாட்டி சொல்கிறாங்க. அப்போ வந்து கோபி பேசுகிறாரு. நானுமே சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடு பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நான் இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் தங்குறாரு. ஆனால் நான் தான் இப்போ கொஞ்சம் நிறையா தப்பு பண்ணிட்டேன், அப்பாவோட இறுதி சடங்கு பண்ண வேண்டாம்னு சொல்லவும் எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, நான் இல்லாமல் வேறு மாதிரியான கேரக்டரில் நான் மாறிட்டேன், அதனால தான் இந்த மாதிரி தப்பான வேலைகள் நிறைய செஞ்சுருக்கேன், இப்போ நான் அதை உணர்றேன், இது நான் செஞ்சது எல்லாமே தப்புன்னு சொல்லி நான் ஃபீல் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப எமோஷனாக பேசுகிறாரு. இதை கேட்டு இனியா பாட்டி செல்லின்னு எல்லாருமே ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுறாங்க. ஐயோ சாரி நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம், இந்த நேரம் பார்த்து நான் தேவையில்லாமல் எதையோ ஒன்று பேசி எல்லாரோடைய மூடையும் ஸ்பாயில் பண்ணிட்டேன், சரி ரொம்ப டைம் ஆச்சு நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் படுக்க போயிறாரு கோபி. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இவன் பாவம் ரொம்ப மனசுக்குள்ளே இவ்வளோ நாள் கஷ்டத்தை போட்டு புழுங்கியிருக்கான், என்னால் தான் இவ்வளோ தப்பு நடந்திருக்கு, நான் கொஞ்சமாவது யோசித்துருக்கணும், அவங்க தாத்தா இந்த மாதிரி பேசும்போது அப்படிலாம் பேசாதீங்க, என்ன இருந்தாலும் அது நம்ம பையன்னு சொல்லி நான் யோசித்து நான் கொஞ்சம் பேசியிருக்கணும், நான் வேறு அதை யோசிக்காமல் பாக்கியா எல்லாத்தையும் செய்ய விட்டேன் பார்த்தியா, அதனால தான் அவன் இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் செய்ய இவன் மனசு மாறி இவனே கேரக்டர் வேறு மாதிரி மாறிடுச்சின்னு சொல்லி பாட்டி இருக்கிறாங்க. சரி பாட்டி அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, மணி 12 போங்க, போய் படுத்து தூங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டியும் படுத்து தூங்க போயிடுறாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை முடிச்சு எல்லாமே முடிச்சு போயிடுறாங்க. அடுத்து பார்த்து மறுநாள் காலையில் விழுந்துருச்சு. பாட்டி உட்காந்துருக்காங்க, அவர் கோபியும் உட்காந்துருக்காரு, இனியா இருக்காங்க. இனியா ஃபஸ்ட்டு காஃபி கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து பாட்டி இருக்கும்போது பாட்டிக்கும் காஃபி கொடுக்குறாங்க. என்ன எனக்கு மட்டும் கொடுக்குற அப்படிங்கிறாங்க. பாக்கி அதை பார்த்துட்டு அப்படியே மறைச்சிட்டு அவங்களாட்டி சைலண்ட்டாக போயிடுறாங்க. அம்மா இருக்கட்டும்பா, எதுக்குமா தேவையில்லாமல் பாக்கியாக்கு சிரமம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு கோபிக்கு சொல்கிறாங்க. இல்லைப்பா உனக்கு நான் போய் போட்டுட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுக்குமா போட போகிறீங்க, உங்களுக்கு எதுக்குமா தேவையில்லாத வேலை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா எனக்கு அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும்ப்பா நான் உனக்கு போட மாட்டேனே அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. ஏன் பாக்கியா கொஞ்சமாக மனசாட்சியோடு இருக்கியா, நீ ஒரு காஃபி தானே கோபிக்கு சேர்த்து போட்டு கொடுத்தா தான் என்னவா அப்படிங்கிறாங்க. அவங்க பேசுகிறது எதுவுமே காது கொடுத்து கேட்காத மாதிரி இருக்காங்க. இப்போல்லாம் நான் பேசுகிறது எதுவுமே உன் காதில் விழ மாட்டேங்குதுல அப்படிங்கிறாங்க. ஆமாம் தேவையில்லாத விஷயம்லாம் இப்போல்லாம் என் காதில் விழ மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. நீ முன்ன விட இப்போ ரொம்ப ஓவராக தான் பாக்கி எதிர்த்து பேசுகிற அப்படின்னு. ஆமாம் பேசி வாயில்லாமல் உண்மையாக இருக்கிறவங்களே பிழைக்க மாட்டேங்கிறாங்க இந்த காலத்தில். நான்
இப்போயாவது கொஞ்சமாவது பேசியாவது செய்கிறேனே, பேசுனியாவது எனக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கான்னு பார்க்குறேனே அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. உன்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லி பாட்டி எல்லா டீ காஃபியெல்லாம் போட்டுட்டு கோபி கொடுக்குறாங்க. நானே போட்டது பண்ணேன். நிஜமாவே காஃபி சூப்பராக இருக்குமான்னு அவரும் குடிச்சு முடிச்சிடறாரு. இனியா நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. இனியாமா நீ நியூஸ் பேப்பர்லாம் படிப்பியா அப்படிங்கிறாங்க. எப்பயாவது டேடி அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு இனியாக்கும் காஃபி கொடுக்குறாங்க. அவங்க பாக்கியா வந்துட்டு சரி முடிச்சுட்டு நீ வந்து ப்ராஜெக்டில் என்ன எழுதாமல் வச்சிருக்கேன் அதெல்லாம் எப்போ எழுத போகிறேன்னு பாக்கியா கேட்குறாங்க. இன்றைக்கி அசைன்மெண்ட் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிருவேமா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா நோட் புக் வாங்கணும்னு சொன்னீங்களே இன்றைக்கி நைட்டு போய் வாங்கிடலான்னு. சரிம்மா ஓகேம்மா அப்படின்ட்டு இனியா சொல்கிறாங்க. அடுத்து செல்வி மேலே உருப்படியெல்லாம் காயப்பட்டு வரவும் காயப்போட்டியா போகலாமா கடைக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேக்கா போகலாம். நான் அவகிட்ட வளகாப்பு ஆர்டர் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் சொல்லிடுறியா நீ சொல்ல மறந்துடுவேன்னு எனக்கு தெரியும். நான் காலையில் அவளுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன்னு. சரிக்கா அப்படிங்கிறாங்க. சரிண்ணா இனியா வராங்க. அத்தையும் நான் வாக்கிங் போயிட்டு வரேன். ஜெனிக்கு வந்து ஃப்ளாஸ்கில் வந்து காஃபி எடுத்து வச்சுருக்கேன். அவள் வரவும் குடிக்க சொல்லுங்கன்ட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க. மளிகை ஜாமான்லாம் லிஸ்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்து கோபி கேட்குறாரு. ஏம்மா பாக்கியா இப்போ வாக்கிங் போகிறாளே அவள் எப்போ வருவா மற்ற வேலையில் எப்போ பார்ப்பான்னு. அவள் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான்ப்பா போயிருக்கா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. இனியாம்மா இன்றைக்கி உனக்கு காலேஜ் தான். நான் ஆமாம் டேடின்னு. அப்போ உனக்கு யாரும்மா டிஃபன் எடுத்து வைப்பா யார் லஞ்செலாம் எடுத்து வைப்போன்னா அம்மா தான் டேடி அப்படிங்கிறாங்க. அவள் தான் வாக்கிங் போயிருக்காளுன்னே. அப்பா அவள் எல்லாமே ரெடி பண்ணியிருப்பா அவள் சரியா வந்த உடனே பாரு இப்போ சுவிட்சு போட்ட மாதிரி சரசரன்னு ஸ்பீடாக எல்லா வேலையும் பார்த்துருவா. எனக்கு செலியனுக்கு எலியலுக்கு எல்லாருக்குமே டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுருவா. ஜெனிக்கு சத்தான ஆகாரம் கொடுப்பா. எல்லாமே செஞ்சுருவா. அவள் எப்போம்மா படுப்பா எப்போம்மா தூங்கி எந்திப்பா. இவ்வளோ வேலை செய்கிறதா இருந்தால் காலையில் அவள் 4 மணிக்காவது அட்லீஸ்ட் எந்திக்கணும்லம்மா அப்படின்ட்டு ஈஸ்வரி பாட்டிகிட்ட கோபி கேட்குறாரு. எனக்கு இந்த குடும்பத்தில் வந்ததுலேருந்து ஒன்று புரியாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவள் எப்போ தூங்குறா எப்போ எந்திக்கிறா அந்த ஒன்று மட்டும்தான் இப்போ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. இனியா வந்துட்டு அம்மா எப்போ எந்திப்பாங்க எப்போ போவாங்க எதுவுமே தெரியாது. திடீர்னு நம்ம அன்டயத்தில் எந்திரிச்சு பார்த்தோம்னா செல்லு லைட்டு டார்ச் லைட் எடுத்து வச்சுட்டு அக்கௌண்ட்ஸ் ஏதாவது பார்ப்பாங்க. இல்லை சம்திங் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. நெக்ஸ்ட்டு சரிம்மா என் டயர்டாக இருக்கு நம்ம போய் படுக்க போகிறேன்ட்டு அவர் படத்தில் எல்லாம் தூங்கிடுறாரு. அடுத்த வீட்டில் அவங்க வந்து உட்காந்து கிச்சனில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ராதிகா உள்ளே வர்றாங்க. நான் கோபியை பார்க்கணும் அப்படின்ட்டு. அவர் உள்ளே தான் இருக்கார் போய் பாருங்க அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அதுக்குனே பாட்டி வந்துடுறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த அதெல்லாம் நீ வந்து கோபியை பார்க்கக்கூடாது அப்படிங்க. அத்தை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவங்களுடைய அவரோட ஒய்ஃபு அவங்கள பார்க்க வராரு. இதில் உங்களுக்கு என்ன இருக்குது நீங்கள் பேசாமல் இருங்க நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு. ஏய் நீ என்ன பண்ணுன்னு தெரியுதா பாக்கியான்னு. அத்தை அவங்க போய் பார்த்துட்டு வரட்டும்ட்டு இவங்க போய் ஒன்று அத்தையை கையை பிடிச்சி இழுத்துறாங்க. பிடிச்சி நிப்பாட்டிச்சிட்றாங்க. எதுக்கு என்ன தடுக்கிற நீ என்ன விடு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்க. நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக்கி பயங்கரமாக கோவம் வந்துடுது. இப்போலாம் நீ என்ன ரொம்ப எதிர்த்து பேசுகிற பாக்கியானே. ஆமாம் தேவை இருக்கிற இடத்துல பேசி தான் ஆகணும். அவங்க ஒய்ஃபு அவங்க போய் பார்க்க போகிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவங்க போகிறாங்க. போய் கோபின்னு எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவர் நல்லா அசந்து தூங்குறாரு. கையெல்லாம் பிடிக்கிறாங்க. பட் அவர் எந்திக்கவே இல்லை. சரின்ட்டு வெளியில் வந்துடுறாங்க. அவளை பார்த்துட்டிங்களா அவர் அப்படின்னு. நான் பார்த்துட்டேன் பட் அவர் என்ன பார்க்கல அவர் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு என் பையனுக்கு உடம்பு நல்லா சரியாகிற வரைக்கும் இனிமேல் இந்த வீட்டுக்குலாம் வராது அப்படின்ட்டு ராதிகாட்ட சொல்கிறாங்க. நான் எதுக்கு அவரை பார்க்காம இருக்கணும். நான் அவரோட ஒய்ஃப் நான் எப்படினாலும் வரதான் செய்வேன்ட்டு ராதிகா கோமா பேசிட்டு அவங்க வெளியில் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கடுத்து பாக்கியாட்ட சொல்கிறாங்க. இனி தேவையில்லாத வேலையை பார்க்குற பாக்கியா அவள் வந்து இனிமேல் எப்பயுமே வந்து பார்க்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அவங்க வந்து பார்க்குறாங்க அது அவங்களோட விருப்பம். வேணா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறானே. நீ இதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேன். அவன் இங்கே இருக்கக்கூடாதுன்னு தானே நீ நினைக்கிறேனே. ஆமாம் அவங்களோட மனைவியோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததே தப்பு. இப்போ அவங்கள பார்க்கக்கூடாதுங்கிறது அதை விட பெரிய தப்பு. நீங்கள் தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறீங்க. முந்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்கள் பையன் கூட சண்டை போட்டிங்க. இப்போ நீங்கள் ராதிகா கூட சண்டை போடுறீங்க. நீங்கள் சண்டை போடுற ஆள் தான் வேறு. ஆனால் சண்டை போடுறத நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் யார் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் மாறுங்க அப்படின்ட்டு கோமா செட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கடுத்து அவங்க வேலையை பார்க்குறாங்க. இந்த பாட்டி படுத்து தூங்கிடுறாங்க ஹாலில். ஆனால் மாத்திரை போடணுமா தண்ணி வேணுமா அடுப்பாட்டில் தண்ணி இல்லைம்மானு கோபி உள்ளேருந்து கத்திக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் பாக்கியாக கேட்குது. அவங்க உருளைக்கிழங்கு உட்காந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அசால்ட்டாக இருக்காங்க. திருப்பி அவர் கூப்பிட்றாருமா மாத்திரை போட தண்ணி வேணுமான்னு கத்திக்கிட்டே இருக்காரு. பாட்டியில் எல்லாம் தூங்குறாங்க. அடுத்து பாட்டி எந்திரிச்சிட்டு சீக்கிரமாக சோவால் எந்திரிச்சுலாம் உட்கார ட்ரை பண்ணுறாங்க. பாக்கியா அங்கே தானே இருக்கா பாக்கியை பார்த்து கொடுத்துடுவா அப்படின்ட்டு திருப்பி கண்ணை மூடி படுத்து தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. பாக்கியாக்கு வழி இல்லாமல் எழுந்துச்சி போய் வார்டு பாட்டிலெல்லாம் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு பாட்டி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பாட்டி கிட்டக்கு எழுந்திரிச்சு மெதுவும் வந்து சாமி ரூம் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஆனால் கோபி பாக்கியா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கேட்டுட்டு போ ப்ளீஸ் அப்படின்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். தண்ணி கொண்டு வந்ததுக்கு மட்டும் இல்லை அன்றைக்கி நீ என் உயிரையே காப்பாற்றிருக்க. நீ வரமாட்டேன்னு சொல்லி துளி கூட நான் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். நீ எப்படி வரமாட்டேன்னு நினச்சேன். ஆனால் எனக்காக நீ வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என் உயிரை காப்பாற்றிருக்க. ஸோ என் உயிர் உள்ள வரைக்கும் அந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். உனக்கு நான் எவ்வளவோ துன்பம் செஞ்சிருக்கேன். ஆனால் அதெல்லாம் மறந்து நீ எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அதை கேட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. பாட்டி இதெல்லாம் கேட்டு அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கரெக்டாக நேரம் செல்வி வந்துடுறாங்க. என்னம்மா இங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. பூஜை ரூமில் ரொம்ப தூசியாக இருக்கீங்க இவ்வளோ தூசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பூஜை ரூம் அப்படியே துடைக்கிற மாதிரி ஆட் பண்ணுறாங்க. பாக்கியா வெளியில் வந்துடுறாங்க. என்ன நீ வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டியா போகலாமா அப்படின்னா அந்த வரணைக்கு அதை வச்சுட்டு வந்துடுறேன் கண்டு அந்த வாலி வச்சுட்டு வந்து திருப்பி 2 பேரும் நான் கடைக்கு போகிறேன் நான் மத்தியானம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு திருப்பி கடைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாட்டி வந்து
பூஜை ரூமில் போய் ஒரு வழியாக கோபி மனசு நல்லபடியாக மாறிட்டான். பாக்கியாவும் கொஞ்சம் மனசு இலகி வேலை செய்யறதுக்காக வர்றா. ஸோ எப்படினாலும் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடணும். என்னோட வேண்டுதலை நிறைவேத்திரு கடவுளே சொல்லி பாட்டி வேண்டிட்டு இருக்காங்க. இங்கிட்ட வந்து செல்வி நடந்து வராங்க. இவங்க வந்து கேட்குறாங்க, அந்த இது பண்ணணும், இது பண்ணணும், மளிகை ஜாமான் லிஸ்ட் எடுக்கணும். எடுத்துருவோம் எடுத்துருவோன்ட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. என்னடி நான் என்ன பேசுனாலும் ஓங்குற அப்படின்னு செல்வியை பார்த்து கேட்குறாங்க.